இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/8/2024 நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அருமையான ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது. ஏன்னா நம்ம 2 நம்பருமே சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க, இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரியே வந்து நமக்கு 62 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு செம்ம வின்னிங்கே. நம்ம அதுதான் சொன்னோம், 62க்கான சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 62 வரணும். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 62 அதே மாதிரி 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு பிரதானமான நம்பரை வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6, 2 ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இப்படி கூட மேட்ச் ஆகிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பர் அங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங் 62 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு செம்ம வின்னிங். சரி, நம்ம நேற்று தான் சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த 62க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்க, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன நம்பர் அடிந்தாங்கன்னா உங்களுக்கு 36 இல்லையா, 36, 29, 6. செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க 12, 688. சரிங்களா, அதே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 956, 5, 2, அதாவது 95, 652. இது தான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பரு. இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம அப்படி தான் கொடுத்தோம். 6 மணி ஷோவுக்கு, நமக்கு 1 மணி மத்தியானம் ஷோவுக்கு 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கட்டாயமாக செட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரியே நமக்கு செட் ஆகிருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு 5ஆம் நம்பரும் நமக்கு வரணும், வராமலாம் இல்லை. பி போர்டில் நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். பி போர்டில் தான் 5ஆம் நம்பர் வரணும்னு வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை, 5ஆம் நம்பர் வரணும். அப்போ ஆல் போர்டில் நம்ம எதிர்பார்த்த நம்பர் நமக்கு வந்துருந்துச்சு. 6ஆம் நம்பர் வந்துருச்சு, 5ஆம் நம்பர் வந்துச்சு, 2ஆம் நம்பர் வந்துச்சு. நீங்கள் வேணால் போய் சொன்னோன்னா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நமக்கு என்ன சொன்னால் பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, 6 அல்லது 5 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே எனக்கு வந்து இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக ஆல் போர்டில் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது 26 அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கணிச்சிட்டோம். பட் அது எந்தெந்த இடத்துல எங்கெங்கே வருதுங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சு. இல்லை அப்படின்னு நமக்கு ஈஸியாக கணிச்சிருப்போம். 6ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு, 5ஆம் நம்பரும் இருந்துச்சு. அதே தான் ஆல் போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது, அதில் மாற்றமே இல்லை. அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஃப்ரெண்டோட சேனல் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து யாராவது இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்காகவாவது நம்ம அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோட கணக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் நம்மளால் பணம் காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க வந்து பெரிய அளவில் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணணும், ஒன்றுமே வேண்டாம், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் போதும். அந்த சேனல் வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சுனாக்க அதனால் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியில் போய் அவங்க டொனேட் கேட்டு வாங்கி அந்த காசை வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இதிலேருந்து வர காசை வச்சு டொனேட் பண்ணி அவங்க செலவு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் யார்ட்டையும் கேட்காம வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளும் நம்ம அதில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம், பொருளுதவி வாங்கி கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் நாமளும் அதில் சேர்ந்து செய்கிறோம். கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். அவங்க அந்த ஆர்கனைசர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரியான சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லை அப்படி இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, அது போதும். ஏன்னா அவங்க வந்து குழந்தைகளுக்காக மட்டுமே மெயினாக டார்கெட் பண்ணி இது செய்கிறாங்க. அது நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, ஏ போர்டு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ். 4ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா, திரும்ப வந்து 6க்கு 4, 4க்கு 6 அந்த நம்பர் திரும்ப 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏன்னா போன ட்ராவிலே நம்ம 4ஆம் நம்பர் தான் அதிகமாக அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். பட் வரல. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு, 6ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் ஆல் போர்டு நம்ம கொடுத்த நம்பர் 6ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் எடுத்தேன். 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம பி போர்டு 5ஆம் நம்பர் கொடுத்தா அது ஆல் போர்டில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் 5ஆம் நம்பர் தான் பி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். பி போர்டு கணக்கு நமக்கு மேட்ச் ஆகிருந்தது செம்மையாக. இல்லைனா 2 ஃபார்மெட்டு கொடுக்குறவங்க, அந்த 2 ஃபார்மெட்டில் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகுது. 2 ஃபார்மெட்டில் ஃபுல் ரிசல்ட்டே வந்துருந்தா தெளிவாக சொல்கிறோம். நம்ம எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த 2 ஃபார்மெட்டு போதுங்க, உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் வந்துருங்க.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ஏ போர்டில் வந்து 1ஆம் நம்பருக்கான சான்ஸ். என்னங்க 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வருமானம் வரும். இந்த ட்ராவில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6 6 1ன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் சோலாவாக வந்து சிங்கிளாக வரக்கு வந்து செய்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 2ஆம் நம்பர் எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் நம்பர் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இருந்த இடத்துக்குங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டில் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5க்கு 9ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம எப்படி என்ன சொன்னோம் நம்ம போன டைம் 9க்கு 8 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்ன பார்த்தீங்களா? என்னங்க 9க்கு 8லாம் ஒரு நம்பராக நீங்கள் கேட்டீங்க. 9க்கு 8 தாங்க வரும்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஒரு நம்பர் வருது அப்படின்னா ஓப்பனாக சொல்லுவோம், இந்த நம்பர் தான் வரப்போகுது, இந்த நம்பர் தான் வரப்போகுது. நமக்கு இந்த காமிக்கக்கூடிய நம்பர் நான் என்ன சொன்னேன், 2 ட்ராக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 8ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் வரணும். அது மாதிரி தான் காமிக்குது. எனக்கு திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அது மாதிரி தான் ஆடுறாங்க. அதை தான் சொல்கிறேன். ஒரு நம்பர் வருதுன்னா நம்ம கணக்கில் ரொம்ப சூப்பராக காமிக்கும். சுத்தமாக காமிச்சிடும். இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். அதனால் மட்டும்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சூப்பராக வின்னிங் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எது கணக்கில் இருந்தால் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அல்லது 9ங்கிற நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 1ங்கிற நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். இன்னும் திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். நாம எனக்கு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. திரும்ப 8ன்னு வச்சு அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கிடைக்குது. 8ஆம் நம்பர் இது உங்களுக்கு வருதாங்கிறதே பார்த்துங்க. உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. அது 8ஆம் நம்பர் வரல அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்துடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஆல் போர்டு 4 2 8 6ங்கிற நம்பர் கொடுக்குறோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆல் போர்டில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய ட்ரெண்டிங் சுனாமி சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா என்னென்னா ஒரு லட்சியத்துக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து அதை வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய ஆசை, ஒரு சின்ன ஆசை கிடையாது, பேராசை. அந்த ஆசை வந்து நமக்கு கண்டிப்பாக நிறைவேறணும். நிறையா குழந்தைங்களை அவங்க படிக்க வைக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம எத்தனையோ சேனலில் சப்போர்ட் பண்ணி எத்தனையோ சேனல் நீங்கள் வளர்த்து விட்ருக்கீங்க. அதில் இது மாதிரி ஒரு சேனல் நீங்கள் வளர்த்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். எதையுமே காசாக பார்க்காம செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ட்ரா வந்து இந்த 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ஷோவில் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிது அப்படின்னா 08999. ஓகேங்களா? அப்படி தான் கிடச்சிது. 099 கிடச்சதா. அதுக்கு அடுத்தது வந்து 12 688. சரிங்களா? இந்த நம்பர் தான் வருது. இந்த நம்பரை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அடுத்த ட்ரா நமக்கு 8 மணி ஷோவில் என்ன மாதிரி மேட்ச். அது 8 மணி ஷோவை பொறுத்தவரைக்கும் எனக்கு டவுட்டே இல்லைங்க. 0 தாங்க. இன்னும் எடுத்தோன்னே 0 கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு 6 அப்படி வந்துச்சுன்னா 6ஆம் நம்பருக்கு 0 கார்டு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். எனக்கு 0 திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பருக்கு 0 தான் வரணும்னு காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் காமிக்குது. 6ஆம் நம்பர் வரணும்னு நம்ம தான் காமிக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பருக்கு 0 வரணும்னு காமிக்குது. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர். சரிங்களா? 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்குது. 1ஆம் நம்பர் வரும்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடித்தாங்க 8க்கு என்ன ஆடுவாங்க 8க்கு நமக்கு அதே தான். 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் இருக்குது. அதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகுது. நீங்கள் அதை கவனமாக பார்த்துங்க. அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 1ன்னு வரணும், இல்லை 2 3ன்னு வரணும். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் வரணும். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. 0 1 5 இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய ட்ரெண்டிங் சுனாமி சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அவங்கள வளர்க்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் தெளிவாக சொல்கிறேன் நான். வேறு நினச்சாலும் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வளர்த்து விட முடியும். கண்டிப்பாக அதனால் நிறைய குழந்தைகள் யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.